கம்ப்ளீட்டாக இவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு வீடு கட்டியிருந்தா எந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருப்பீங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பூஜா யூனிட்டு அதையும் வந்து அவங்க அழகாக ரெடிமேடாக அடித்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வந்து பாருங்களேன், இந்த வியூ எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய சொந்த வீட்டோட பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்து இவங்களே வந்து கட்டில் மெத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அழகாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோரு அதுவும் வந்து யூபிவிசியில் கொடுத்துருக்குறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிடுங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனில் உங்களுக்காக வீடியோ எடுத்து தரோம். நாங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாங்காட்டில் தான் இருக்கிறோம். ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கேட்டட் கமிட்டிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் இதை பாருங்கள், மெயின் ரோடு, இந்த ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது இல்லைங்களா, இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் பேக் சைடில், அதாவது கிட்டத்தட்ட வந்து பின்னாடி காம்பவுண்ட் கூட சொல்லலாம், பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. நீங்கள் மாங்காட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு கும்பலஞ்சாவடியில் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அடுத்த ஸ்டாப்பிங்லேயே வந்து முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இருக்குது. அண்ட் வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த அழகான புது வீட்டை பார்த்திங்கன்னா ஸ்பெக் எல்லாமே பார்த்துடலாம். ஆக்சுவலி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வீடுகள், அதில் 3 வீடு புக் ஆகிடுச்சு. நமக்கு 3 வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட், ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் இருக்குது, பேங்க் லோன் சப்போர்ட் பண்ணி தராங்க. அண்ட் இது ஒரு டேரக்ட் ப்ராப்பர்ட்டி, ப்ரோக்கரேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் இது 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா. பார்க்கிங் கேட்டு பாருங்கள், அழகாக 3 ஸ்லைடில் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வாங்க. பார்க்கிங்கு ஒரு கிறிஸ்டா காரு, பெரிய கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். ஸ்பேஸ் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூட 2-3 பைக்கு நிறுத்திக்கலாங்க. சைக்கிளோடு ஒன்று இருந்தால் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு நல்ல விசாலமான கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. அழகாக பார்க்கிங் டைலும் ஆன்டிஸ்கிபல் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் வால் டைலும் பாருங்கள் நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் போரெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கக்கூடிய வீடு. 3 ஃபேஸ் EB லைன் அவைலபிளாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்க படிக்கட்டுடைய லைட்டு பாருங்கள், ஸ்ட்ரிப் லைட்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டைம்லலாம் விசிபிள் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சொந்த வீடு கட்டினா எப்படி கட்டுவோம், இன்டீரியர் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு பார்த்து பண்ணுவோம், அதோட ஒரு படி மேலே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம இங்கே பார்த்துடலாம். உங்களுக்கு காமனியாக இருக்க இந்த படிக்கட்டு வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் வால் டைல் கவர் பண்ணியிருக்காங்களா. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீரியர் ஸ்டிக்கர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வால் ஸ்டிக்கரு. அண்ட் மெயின் டோரு, இந்த நிலவாசப்படி எல்லாருக்கும் பிடிச்ச கிழக்கு பார்த்த வாசப்படி. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க. அதுவும் மெயின் ரோடுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்க ப்ராப்பர்ட்டி. பெரிய ஹைலைட்டு, வெளியே ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. நிலவாசப்படி மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போகலாம், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா. நான் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி தான் வந்து வீடியோ மேக் பண்ணேன். நீங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டெக்கரேட்டிவ் திங்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்குங்க. அண்ட் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். மேலே பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு ஃபேனு லைட் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருவோம். இந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேனுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக இவங்க எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஒரு வீடு கட்டியிருந்தால் எந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருப்பீங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு டைல் வந்து 4x2 வெட்டிஃபை டைல் அழகாக கிளாஸ் ஃபினிஷில் ரொம்பவே லுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பெயிண்ட் கலருக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு, நல்லா பெரிய டிவி யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்டர் ஒயரிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த லுக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லேயே அழகாக வந்து டைல் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகாக எடுத்து கொடுக்குதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து பூஜா யூனிட்டு அதையும் வந்து அவங்க அழகாக ரெடிமேடாக அடித்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாமி படம் தான் வச்சுக்கலாம், அந்த திங்ஸ் எல்லாமே கீழேயே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் அழகாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப நீட்டாக கொடுத்துட்டாங்க. இந்த நம்ம அந்த தாம்பூலத்தட்டு இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. இந்த சர்ஃபேஸ் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தரமாக இருக்குது. இந்த சைட்லாம் பாருங்கள், எந்த பாயிண்ட்டையுமே விட முடியல, அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா, நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேஸ் ஸ்டவ் டாப்பு கிழக்க பார்த்து அழகாக வாஸ்து முறைப்படி ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளசண்ட்டாக. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி வந்துருங்க.
உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் மாடுலர் கிச்சன். அந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான லுக்கை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஷெல்ஃப்லேருந்து எல்லாமே அவ்வளோ நீட்டாக, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவை. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, அதுவும் அந்த லைட்டு பாருங்கள், அழகாக அந்த மான் தலை மட்டும் இருக்குது பாருங்கள், மான் தலை கொம்போட அந்த அழகான லைட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நிலையில் மாட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி லைட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்குறோம். அதில் நிறைய லைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச லைட்டை. அண்ட் வீட்டுக்கு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷோபாவில் தாராளமாக போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த இடத்துல தாராளமாக ஷோபாஸ்லாம் போட்டுக்கலாம் நீங்கள். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியோட வந்துடும். ஃபிட் பண்ணல ஒன்றும் தனியாக வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது நான் டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ படிக்கட்டுகள் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. சேம் டைம் வந்து இந்த மாதிரி வீடுகளில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணுங்க. ஏன்னா வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே அழகாக வந்து இந்த பெட்ரூமை கொடுத்துருக்குறாங்க. வாங்க, இந்த பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம உள்ள வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு பிடிச்சது இந்த வால் பேப்பர் தாங்க. இந்த டச் பண்ணும்போதே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் அங்கேயும் ஒரு அழகான ஒரு சின்ன பூ மாதிரி டெக்கரேட்டிவ் லைட் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஐ திங்க் நைட் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. லேப்டும் ஃபுல்லாக டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள், காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்காக அழகாக சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ வென்டிலேஷன் வெளிச்சம் சுற்றி எப்பயுமே இருக்கணுன்றதுக்காக. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் லைட், அதாவது சர்ஃபேஸ் லைட்டு, அதையுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க. வால் டைல், ஃப்ளோர் டைல் எல்லாமே நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டும் பொருத்தி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அங்கே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இங்கே கூட பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸில் போட்டிருக்க லைட்ஸ், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பெயிண்ட் கலர்லாம் நோட் பண்ணுங்களேன், எவ்வளோ ப்ரீமியமான கலர்ஸு, பார்க்குறதுக்கு ஒரு வார்ம் லுக்கு ரொம்பவே அழகாக கொடுக்குது. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இருக்கிறோம் நம்ம. அழகாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டோரு, அதுவும் வந்து யூபிவிசியில் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ ஸ்பேஷியஸான ஓடிஎஸ்ஸு, உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா உள்ள வரணும்னு மேலே பாருங்கள் ஒரு ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எப்படி கிரில் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ரியல் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு இல்லையா. அண்ட் இப்போ நம்ம இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம். அங்கே ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. நான் ஹைலைட்டில் காட்டிட்டேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே வந்து பாருங்களேன், இந்த வியூ எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுடைய சொந்த வீட்டோட பெட்ரூம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை விட இந்த அளவுக்கு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்து இவங்களே வந்து கட்டில் மெத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்து இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மெத்த கலர் கட்டில் எல்லாமே பக்கவாக கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுலேயும் வந்து 3 ஸ்டெப்புங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குஷன் சாயறதுக்கு இவ்வளோ ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான வால் டிசைனில் வந்து அழகாக அந்த வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாகவே இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக உட்டன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே அந்த லைட் கூட பாருங்கள், நைட் லேம்ப் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படியே அந்த உட்டன் ஸ்ட்ரெச் எல்லாமே ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக அந்த எல் ஷேப்பில் எவ்வளோ அந்த கர்வ் டிசைனோட செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிவி யூனிட், நம்ம லிவிங் ஏரியாவோட டிவி யூனிட் பார்த்தோம் இல்லைங்களா, இங்கேயும் பாருங்கள் செப்பரேட்டாக டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம 2வது டிவி யூனிட் பார்க்குறோம். எதுவும் ஃபுல்லாகவே உட்டன் ஒர்க் லைட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஷெல்ஃபு, லேப்டு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அட்டாச் பாத்ரூமுங்க. இந்த பெட்ரூம் நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து வால் டைல் பாருங்கள் 2 டிஃப்ரெண்ட்டான கலரில் ரொம்பவே யூனிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் டைலும் ஆன்டிஸ்கிட் டைல் தான் போட்டிருக்கிறாங்க. அண்ட் வென்டிலேஷனுக்கு பாருங்கள், அப்படியே அந்த சைடில் ஜன்னல் நான் காட்ட மாட்டேன், பெரிய ஜன்னல் 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஸ்ட்ரீட் வியூ பால்கனியோட. வாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உள்ளே வாங்க. இந்த பெட்ரூமும் எவ்வளவு சூப்பராக பார்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் நான் நினச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியெலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வால் ஸ்டிக்கர். நான் அங்கே வந்து வால் ஸ்டிக்கர் ஆக்சுவலி எல்லாமே எவ்வளோ ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு க்ரீனர் செட்டப்போட ரொம்பவே பார்க்கும்போதே ஒரு யூனிக் ஃபீலோட ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இங்கே பண்ணியிருக்க இந்த கர்வ் டிசைனு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வந்துடும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் வுட்டன் ஸ்ட்ரக்சர் மேலே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சர்ஃபேஸ் லைட் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது 3வது டிவி யூனிட். ஓகேங்களா, உங்களுக்கு அங்கே பெட்ரூம்லேயே கார்ட்டூன் வச்சேன், ஃபுல்லாகவே பாருங்கள் ட்ராயர்ஸ் வந்து எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்படியே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கு அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் முதல் கொண்டு நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த விஷயத்தையும் இல்லை, ஜஸ்ட் அதை தான் ஹைட் பண்ணி நான் காட்டினேன். இந்த இடத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்காவாக கொடுத்துருக்காங்க, கபோர்டு இருக்குது. அண்ட் அட்டாச் பாத்ரூம் பார்த்துருங்க. இங்கே வேறு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த வால் டைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கேயும் பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த செவரில் கூட பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா வாலுமே வந்து பார்க்குறதுக்கு, அதாவது வந்து இந்த புதுசாக மேரேஜ் ஆன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை. டெய்லி ஒரு கார்னர் நின்று நீங்கள் வீடியோ பண்ணிட்டே இருக்கலாம். வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீல்ஸுக்கு ஸ்பாட் கிடச்சிருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது வீடு, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் பால்கனி, ஸ்ட்ரீட் வியூ பால்கனி, நல்ல ஸ்பேஷியஸான ஸ்டீல் வியூ பால்கனி, டஃப் அண்ட் கிளாஸு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செதுக்கி வச்சுருக்குறாங்க. அண்ட் இப்போ நம்ம மொட்டை மாடி போயிடலாம் வாங்க. அண்ட் ப்ரைஸும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதோ பாருங்க பஸ் ஸ்டாப்பு அண்ட் மெயின் ரோடு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஸ் அப்பார்ட்மெண்ட்டு. அங்கே தாங்க வந்து வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது. கைப்பிடிலாம் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முக்கியமான விஷயங்க, நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி தேடி இருக்க எல்லாருக்குமே தெரியும், இப்படி மெயின் ரோடுக்கு பஸ் ஸ்டாப்புக்கெலாம் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். கிடைச்சாலும் நமக்கு அப்பார்ட்மெண்ட்டு தான் நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. பட் ஆனால் இங்கே இண்டிவிஜுவல் வீடு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவே கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 95 lakhs கோட் பண்ணுறாங்க, சைட்லி நெகோஷியபிள். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.